சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ஈஸ்வரி, என்னாச்சு? அபி என்ன சொன்னா? என்னம்மா இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அவ என்ன சொன்னான்னு சொல்லு. இல்லத்த, அபி ரொம்ப குழப்பத்துல இருக்கா. மாமாவும் சக்தி சாரும் ஒரே நேரத்துல பொண்ணு கேட்டு வந்ததுனால அவ ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டா. அவளால இப்ப எந்த முடிவும் எடுக்க முடியலத்த. அப்படி அவ இப்ப ஏதாவது முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆமா. என்ன ஈஸ்வரி இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இல்லத்த, இதுல அவசரப்பட முடியாது. அபி அவளுக்கு டைம் வேணும்னு கேக்குறா. இப்ப என்னால எந்த முடிவும் சொல்ல முடியாது. எல்லாரையும் தயவு செஞ்சு போக சொல்லிடுங்கன்னு சொன்னா. சின்னையா. ஆமா ஆமா ஈஸ்வரி. அம்மா, அபி இப்ப இருக்கிற நிலைமையில எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்ட்டா. அவ தயவு செஞ்சு இப்போதைக்கு எல்லாரையும் போக சொல்லுங்கன்னு தான் எங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. அதனால நண்பா கோச்சிக்காதீங்க, எல்லாரும் போயிட்டு வாங்க, அப்புறமா இதை பத்தி பேசிக்குவோம். அபிக்கு டைம் வேணும்னா எத்தனை நாள் டைம் வேணுமா? இருங்க ஈஸ்வரி, அபியை தொந்தரவு பண்ண வேண்டாம். அவன் எவ்வளவு நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கிட்டோம். அவன் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லட்டும். அபி ஒரு முடிவு எடுத்து சொல்லட்டும். நாம இப்ப கிளம்பலாம். சரி செஞ்சி. ஈஸ்வரி, நாங்க கிளம்புறோம். மாமா, உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லையே? இல்லம்மா, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க கிளம்புறோம். வரங்க. வரோம். வரங்க. ஈஸ்வரி, தப்பா எடுத்துக்காதம்மா. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஓ மாமா நம்ம அபியை பொண்ணு கேட்டு வர்ற விஷயம் எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்தை பத்தி நான் பேசியிருக்கவே மாட்டேன். தப்பு நடந்து போச்சு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சக்தி சார், எதுக்கு மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சார்? இல்ல ஈஸ்வரி, நாங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இப்படி ஒரு பிரச்சனையில முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் மனசே கஷ்டமா இருக்குமா. தம்பி, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இது எல்லாமே எதேச்சியா தானே நடந்துச்சு. அதனால விடுங்க, பரவாயில்ல. அந்த தற்செயல் இப்ப நடந்து போச்சுன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கதிர் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம்னு முடிவு பண்ணி அபிய பொண்ணு கேட்டு வந்தோம். இதுக்கப்புறம் அபி என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். ப்ரோ, இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட முதலே சொல்லியிருக்கணும். நாங்கள் எதுவும் சொல்லாமல் திடீர்னு ஒரு முடிவெடுத்தது எங்கள் தப்பு தான். அபி எந்த முடிவு எடுத்தாலும் நான் மனசார ஏற்றுக்கிறேன். சரி ஈஸ்வரி, இந்த சிச்சுவேஷன்ல நீ அபியை தனியா விடுறது சரியா இருக்காது. நீ போய் அபிக்கு துணையா இருமா. சரிங்க. போய் பாரு ஈஸ்வரி. சின்னையா, நம்ம போலாம். போ. ஏய், அந்த சைடு போய் வேலை பாருங்கடா, போடா. மனோஜ், என் கூட வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னங்க, சீக்கிரமா பேசுங்க. யாராவது வராங்களான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். போங்க.
யாருன்னு தெரியல, புது நம்பரா இருக்கு. எவனா இருக்கும்? மா போனை எடுங்கம்மா. அந்த பொண்ணு யார விரும்புறான்னு தெரியலையே. என்ன பண்றது? யாருன்னே தெரியலையே. விடாம கூப்பிடுறாங்க, என்ன பண்றது? ஹலோ, யார் பேசுறது? அம்மா, நான் தான் மனோஜ் பேசுறேன். மனோஜ்? மனோஜ் நீயா? எப்படிப்பா இருக்க? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, எனக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. உன்னை அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அத நினைக்க நினைக்க என் மனசெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மாவும் நினைப்பாவே தான்ப்பா இருக்க. மனோஜ், நீ நல்லா இருக்கியாப்பா? அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. சம்பத்தங்கள் அப்பப்போ வந்து என்ன பாத்துட்டு போறாரு. சரி மனோஜ். அம்மா, லாயர் இன்னைக்கு வந்தாருமா. செஷன்ஸ் கோர்ட்ல என்னுடைய ஜாமீன் கேன்சல் ஆயிடுச்சான். ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றேன்னு சொல்லி என்கிட்ட சைன் வாங்கிட்டு போனாரு. எனக்கு லாயர் ஃபோன் பண்ணாருப்பா. நீ கவலைப்படாத, சீக்கிரமே நீ ஜாமீன்ல வெளியில வந்துருவப்பா. சரிம்மா. மறந்துட்டேன். இப்போ வசுந்தரா வீட்டுல தானே இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? மனோஜ், ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பிளான் போட்ட மாதிரி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. சரிம்மா. கூடிய சீக்கிரத்துல ஈஸ்வரியா அந்த வேலையை விட்டு சஸ்பெண்ட் ஆக வச்சு அவ யூனிஃபார்ம கட்ட வச்சிருவேன். அம்மா, நீங்க நினைச்சதை சாதிச்சு ஜெயிக்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமா மனோஜ், அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிற திமிர்ல தான் அவ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அத கழட்ட வச்சுட்டா அவ தான அடங்கி ஒடுங்கி மூலையில உட்கார்ந்துருவா. நிச்சயமா நடக்குமா? நல்லபடியா நடக்கும். வார்டன் வந்துட்டாரு, கொடுங்க. வார்டன் வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன். சரி மனோஜ், நீ கேர்ஃபுல்லா இருப்பா. அந்த ஈஸ்வரி அபிய பொண்ணு பார்க்க வந்த குழப்பத்துல இருக்கா. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி திவ்யா கிட்ட அழகு ரூம்ல எல்லா காசையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் வைக்க சொல்லணும்.